ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு தில்ஷாத் vlog. இது சாட்டர்டே டு சண்டே ஒரு vlog தான். இது சாட்டர்டே மார்னிங்லேருந்து சண்டே ஆஃப்டர்நூன் வரையும் என்ன செஞ்சேன், ரெசிபிஸ் என்ன செஞ்சேன் அப்படின்றத வீடியோவாக போட்டிருக்கேன். ஷார்ட்டாக தான் இருக்கும். எல்லா ரெசிபிஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே மார்னிங் வந்து பசங்க வந்து பொங்கல் கேட்டாங்க, ஸ்வீட் பொங்கல் கேட்டாங்க சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுருந்தேன். நான் எப்போவும் பொங்கல் செய்யும்போது பால் எல்லாமே ஊற்றி வேக வச்சு எடுத்துப்பேன். அது குக்கரில் பொங்கி கேஸ் தவே வந்து அதிகமாக வேலையாயிடும், அதை க்ளீன் பண்ணுற மாதிரி வேலையாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பொங்கல் அரிசி பருப்பை மட்டும் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திக்கான பாலை ஒரு டம்ளர் பாலை ஊற்றி சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்ருவேன். அதுக்கப்புறமா வெல்லம் வந்து காய்ச்சி அது பாகு எடுத்து வடிகட்டி ஊற்றிட்டு ஃபைனலாக ஏலக்காய் போட்டு சூப்பரான சக்கரை பொங்கல் அவங்க கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் செஞ்சு கொடுத்துருந்தேன். சாட்டர்டே மதியம் வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் வந்து வீக்கெண்ட்ஸ்லையே அந்த காயெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை ஃபுல்லாக வந்து காலி பண்ணிடணுன்றதுக்காக காலிஃப்ளவர் வாழைக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். இது வந்து பானிபூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டுக்க போகிறேன். வேரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு தான் நான் வேக போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மதியானம் வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன். சாம்பாருக்கு வந்து பருப்பு பருப்பு வேக வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வறுத்துக்க போகிறேன். வாழைக்காய் வந்து எதுவுமே இல்லாமல் சும்மா வெறும் மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் மட்டும் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் வந்து மசாலா போட்டு பரட்டி ஊற வச்சுட்டு சில சமயம் பொரிப்பேன். சில சமயம் சிம்பிளாக வந்து வாழைக்காய் போட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக மசாலாத்தூள் போட்டு பரட்டி எடுத்துப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் சாம்பார் தாளித்து எடுத்தாச்சு. எண்ணெய் இந்த பக்கம் காஞ்சிட்ருக்கு. காலிஃப்ளவர் 65க்கு வந்து மசாலா போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சுட்டேன். நல்லா மசாலாலாம் ஊறி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் 65. காலிஃப்ளவர் வேக வச்சுட்டு மசாலா போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பாடு வடித்தாச்சு. சாம்பார் வந்து மேலே தண்ணியாக நிற்கிற ரசம் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருந்துச்சு சாம்பார் டேஸ்ட்டு. இது வந்து ஃபைனலாக போட்டு வாழைக்காய் வறுவல் மாதிரி நல்லா பண்ணியாச்சு. இது 65 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் மசாலா இருக்காது, வேக வச்சு எடுத்தனால ஒரு மாதிரி சதசதன்னு இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்பலாம் மசாலா போட்டு கோட்டிங் நல்லா மசாலாவாகிடும். அதனால் வந்து லைட்டாக மசாலா போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்லேயே கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். சாட்டர்டே ஈவினிங் போல் பானிபூரி செய்யலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேச்சு எடுத்திருந்தேன் இல்லையா, அதை வச்சுட்டு பானிபூரி செய்யறதுக்காண்டி இந்த பானி ரெடி பண்ணுறதுக்காண்டி எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு வெல்லம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டு நல்லா வந்து இது சூப்பராக வந்துச்சு. உருளைக்கிழங்குலாம் பாருங்கள், அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது, நல்லா க்ளீனாக தான் எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வந்து சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஜீராத்தூள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் கூட நான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சாப்பிடல. எனக்கு எப்போவுமே இவ்வளோ பானிபூரி நான் ரெகுலராக செய்வேன், ஆனால் எனக்கு எப்போவுமே இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து பானிபூரி வந்தது கிடையாது. இந்த தடவை ரொம்ப டேஸ்ட்டாக பானிபூரி சூப்பராக வந்துருந்துச்சு. பானியும் சரி அந்த உருளைக்கிழங்குமே சரி ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வந்துச்சு. பானிபூரியில் சால்ட்டும் சாட் மசாலாவும் சேர்த்தேன். சாட் மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் லெமன் லாஸ்ட்டாக புரிஞ்சு வச்சுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பானிபூரி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நான் நினச்சே பார்க்கல. இது வரைக்கும் இத்தனை வாட்டி செஞ்சுருக்கேன், ஆனால் வந்தது கிடையாது. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வந்து பானிபூரி செஞ்சு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம் ஹெல்த்தியாக. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு பானிபூரி இந்த மாதிரிலாம் வந்து ரெசிபிஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டர்டே செஞ்சு கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாட்டர்டே ஈவினிங் பானிபூரி சாப்பிட்டு இது சண்டே மார்னிங் நான்வெஜ் செய்ய போகிறோம். அதனால் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஒரு பிரெட் ஆம்லெட் செஞ்சுருந்தேன். 3 முட்டை உடச்சி ஊற்றி அது கூட பால் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஸ்வீட் ப்ரெட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸ்வீட் ப்ரெட்டு வந்து பிரிட்டானியா ஸ்வீட் ப்ரெட்டு வந்து வாங்கிட்டு அதை நல்லா முக்கி நல்லா பரட்டிட்டு தோசைக்கல்ல பட்டரும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறமா தோசைக்கல்ல கொஞ்சமாக விட்டு இந்த ப்ரெட்டை முக்கி டக்குன்னு எடுத்து டக்குன்னு போட்டுரும். கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் அந்த முட்டை வடிகிற வரையும் வெயிட் பண்ணாலும் ப்ரெட்டு வந்து உடஞ்சிரும். அதனால டக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பரட்டிட்டு தோசைக்கல்ல வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பர் ஸ்வீட்டான டேஸ்டியான ப்ரெட் ஆம்லேட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸ்வீட் ப்ரெட்டு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த மாதிரி அடிக்கடி நான் ரெசிபிஸ்லாம் போடுவேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வெள்ளை சாதம் வடிச்சிட்டு ரசமும் மட்டன் பெப்பர் சுக்காவும் செஞ்சுருந்தேன். பெப்பர் சுக்கா வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி செஞ்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது கூட ரசம்
சூப்பரான மட்டன் சுக்கா ரசம் ரெடியாக இருந்துச்சு. சண்டே சமையல் தான் எங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ நைஸ் டே.